வந்து ஒரு ஜோசிய நம்பிக்கையில் இருக்கிறாருன்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வருது. அவர் வந்து இது கூட ஏதோ இந்த சத்ரு பூஜையை ஏதோ ஒன்று அதிகாலை நேரத்தில் பண்ணால் எதிரிகள் பலவீனமாகி இவர் பலமாயிருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போனதை விஜய் கோயிலுக்கு போய் அதை ஒரு அரசியல் படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான பிற்போக்குத்தனம். விஜயோ இல்லை யாரோ ஒருத்தர் அரசியலில் வந்து மதத்தை மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நேரடியாக இல்லை மறைமுகமாக பாஜகவோட அரசியலுக்கு எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நெறியாளர் கார்த்திக் கூட உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் வந்து திருச்செந்தூர் போயிருக்காரு. இதை வந்து நம்ம அரசியல் உள்நோக்கத்தோட தான் போயிருக்காருன்னு நினைக்கணுமா, இல்லை நார்மலாக வழிபாட்டுக்காக போயிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து அரசியல் உள்நோக்கத்துக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு நான் பார்க்கல. ஆனால் விஜய் போனதை நம்ம ஒரு அரசியல் கலந்து தான் பார்க்கணுமானா கண்டிப்பாக அரசியல் கலந்து தான் பார்க்கணும். இதில் எந்தவித அரசியல் சாயமும் தேவையில்லை. அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட விருப்பம் அப்படிங்கிற லெவலில் அதை நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பாக அது வந்து அதை அரசியலோட தொடர்பு படுத்தி தான் பார்க்கணும். இப்போ வந்து யோகி பாபுவோ சிவகார்த்திகேயனோ ஈவன் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ரெகுலராக முருகன் கோயிலுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு ஃபேமஸ் கோயிலுக்கோ போகிறதுங்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ் ஆர் லாஸ்ட் 10 இயர்ஸ் அவர் பீக்கில் இருந்த எந்த டைமும் எந்த கோயிலுக்கும் போன மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஈவன் அவர் கிறிஸ்டின் ப்ராக்டிஸிங் கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க. அவர் சர்ச்சுக்கு போயும் எதுவும் ஃபோட்டோஸ் கூட நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் அவருக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம். அவர் கோயிலுக்கு போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. அது தவறான நடைமுறை கிடையாது. பட்டு எனக்கு எங்கே இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அல்லது ஒரு தேவையில்லாத செயலாக நான் எங்கே பார்க்குறேன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப தனித்துவமாக இருக்குது. அந்த தனித்துவம்ங்கிறது நம்மளை வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான அடையாளமாக இருக்குது. ஓகேவா? ஒரு முக்கியமான விஷயம்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஜாதி பெயரை பின்னாடி போடாத ஒரு பழக்கம் இருக்குது. அது வந்து இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஜாதி பேரை பின்னாடி போடலாம், அந்த அன்னைக்குள்ள ஜாதி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஜாதி இருக்குது, ஜாதியான அடக்குமுறையோ ஜாதி பிரச்சனையோ இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜாதி பேரை பின்னாடி போடலைங்கிறதே ஒரு பெரிய ஸ்டெப், மிகப்பெரிய ஸ்டெப். அது மற்ற மாநிலங்களில் இன்னைக்கு வரைக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாதது. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கும் அவங்களால நினச்சி பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறது வந்து உண்மையிலே ஒரு ஹிஸ்டாரிக்கான மூமெண்ட் தான். அதே மாதிரி தான் கடவுளையும் மதத்தையும் வந்து அரசியல்ல இருந்து தள்ளி வச்சு விலக்கி வச்ச ஒரு அரசியல் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? எல்லாமே அதை நோக்கி போற மாதிரி. அதுதான் இப்ப விஜய் வந்து கடவுள் சாமி கும்பிடுறது அதை வந்து வெளிப்படையா பண்றதுன்னு பண்ணும்போது அரசியலையும் மதத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டு அரசியல் உலகத்துல எந்த ஒரு அரசியலுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது தான் அந்த நாட்டுக்கும் அந்த மக்களுக்கும் நல்லது. தமிழ்நாடு அந்த வகையில ஒரு ப்ரொக்ரெசிவா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி இந்த கோயிலுக்கு போனா அந்த கோயிலில் போகிற ஃபோட்டோவை எடுத்து போட்டால் ஓட்டு கிடைக்கும்னு எவனுக்கும் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அப்படியான ஒரு ஓட் பேங்க் கிடையாதுங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். ஸோ அப்படியான ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. பாஜக தான் அந்த விஷயத்தை தான் தொடர்ந்து இங்கே எப்படியா கொண்டு வரணும், கோயிலுக்கு போனால் தான் ஓட்டு அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்ம். அதுக்காக தான் அவங்க வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு மக்களையோ இல்லை அப்படியான ஒரு வாக்கு சதவீதத்தையோ உருவாக்கும் போது அவங்க கட்சி ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துரும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இப்போ நார்த்துலலாம் வந்து மோடி இப்போ எப்படி விஜய் வந்தால் ஜஸ்ட் கையை மட்டும் காட்டிட்டு போகிறாரோ அதே மாதிரி நார்த்தில் மோடியோட மேஜர் பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தோட அந்த பேட்டர்னே என்னன்னா அந்த பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான கோயிலுக்கு போகிறது, அந்த கோயிலில் போய் விழுந்து கும்பிடுறது, பூஜை பண்ணுறது, அந்த ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதை அவர் சோஷியல் மீடியாவில் போட்டு கடவுளை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சம்திங் ஏதோ ஒரு விஷயம். கொல்கத்தா போனால் காளியை கும்பிடுவார், இது ஒடிசா போனால் பூரி ஜெகநாத இது பண்ணுவார், இங்கே பஜ்ரங் தள் அப்படி இப்படின்ட்டு. இப்போ ராமர் கோயில்னு அவங்களோட அரசியலுங்கிறதே கடவுளை வச்சு மட்டும்தான் போகுது. ஸோ கடவுளை வச்சு போகிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சிறுபான்மை மதத்தை எதிராவோ அந்த மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு அரசியல். விஜய் பண்ணும்போது என்னன்னா எல்லா இடத்துக்கும் தானே போறாரு. இல்ல விஜய் வந்து அதான் எல்லா இடத்துக்கு போறதுங்கிறதுமே பிரச்சனை தான். எங்க பிரச்சனைனா ஓட்டுக்காக நீ அதை பண்ணும்போது பிரச்சனை. இயல்புல நீ வந்து எல்லா மத கோயிலுக்கும் நீ தொடர்ந்து போற அப்படிங்கிறது. அப்படி என்ன சொல்லுறீங்கன்னா, நீங்க அவரு படம் நடிச்சிட்டு இருக்கும் போதுல இருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா கோயிலு எல்லா மசூதி
சர்ச்சுன்னு போயிட்டு இருந்து இப்போ போனாருன்னா நமக்கு அவர் ஓட்டுக்காக தான் போலன்ற மாதிரி தெரியும். அப்படி நீங்க சொல்றபடி வைக்கலாம். அப்ப அவர் ரெகுலராவே ஒரு தீவிரமா ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு நபர் எல்லா கோயிலுக்கும் ரெகுலரா போறத ஒரு பழக்கமா வச்சிருக்கிறாரு, அதை தொடர்றாரு அப்படின்னா கூட அது ஒரு சின்ன பிரச்சனை தான். ஓகேவா? நீ அரசியல்வாதியா மாறிய பிறகு நீ முடிந்த அளவுக்கு பொது நபரா இருக்க முயற்சி பண்ணணும். நீ ஒரு குறிப்பிட்ட சாதியா இருக்கலாம், குறிப்பிட்ட மதத்துல தான் இருந்திருக்கணும். ஆனா அந்த அடையாளங்களை எந்த அளவுக்கு உன்னால வெளியே காட்ட முடியாம இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அதுதான் நீ வந்து ஒரு பொது நபர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள உன்னை கொண்டு வரும். ஆனா இப்படி போகணும்னு வைங்களேன், இப்போ அவங்களுக்கான இப்போ ஒரு அரசியல் நான் ஒரு சாமி ஏதோ ஒரு இதை கும்புறவன்னு ஆயிட்டேன். ஆனா இப்போ எனக்கு இப்போ போயிட்டு நான் கும்பிடணும்னு நினைக்கும் போது அப்ப என்னோட சுதந்திரமும் போகுதுல. அது அதான் இப்ப நீங்க கும்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நார்மல் டைம்ல போறதுங்கிறது ஓகே. எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்க போற நேரத்துல நீ ஓட்டு கேட்க தான் வந்த, அப்ப நீ வந்து ஏன் சாமி கும்பிட போற? இந்த சாமி கும்பிட்டா எனக்கு ஓட்டு விழும் அப்படிங்கிற ஒரு இது. ஓகேவா? நீ நார்மலா இப்ப வந்து சீமான் வந்து முருகரை வந்து ஒரு தமிழ் அடையாளக்கூடிய கடவுளா அவர் மாத்த தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து முன்னோர், அவரை நான் வந்து கடவுளை கும்பிடல, என் முன்னோரை கும்பிடுறேன் அப்படின்ட்டு முருகருக்கான கலர் அவர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ வந்து இயல்பா ஒரு கடவுள், முருகர் கடவுள்னு பொதுமக்கள் பார்வையில இருக்கக்கூடிய ஒரு போட்டோங்கிறது வெண்மை நிறத்துல இருக்கும், வெள்ளையா இருப்பாரு, பூணூல் அணிஞ்சிருப்பாரு. ஆனா நாம் தமிழர் அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட முருகர் வந்து கருப்பு நிறத்துல இருப்பாரு, அவருக்கு பூணல் இருக்காரு, மீச வச்சிருப்பாரு, ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து கடவுளை, முருகரை வந்து நான் சனாதனத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு சாதாரண நபரா மாத்துறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீரத்தமிழ் முன்னணி அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி முருகருக்காக தொடர்ந்து அவங்க குரல் கொடுக்குறாங்க. சீமான் வந்து அடிக்கடி முருகர் கோயிலுக்கு போறத வழக்கமா வச்சிருக்கிறாரு. தைப்பூசத்துக்கு விடுமுறை வேணும்ட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சு விடுமுறையும் விட வச்சாரு. ஓகேவா? அவர் வந்து முருகரை ஒரு மூவ்மெண்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரே எலெக்ஷன் டைம்ல எந்த முருகர் கோயிலுக்கும் ஐ திங்க் திருத்தணி போனார், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதை கடந்து அதை ஒரு பேட்டர்னா, அதை ஒரு ரொட்டீன் பேட்டர்னா எல்லா ஊருக்கும் கோயிலுக்கு போயிட்டு பண்ணல. ஓகேவா? அப்போ வந்து நான் நார்மலா முருகரை வணங்குறேன். எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்கறதுக்கு எனக்கு முருகரை கும்பிட்டுட்டு வரக்கூடிய ஓட்டு எனக்கு தேவையில்லை, நான் முருகரை எப்போதும் வணங்குறேன், எலெக்ஷன் டைம்ல எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் ஃபாலோ பண்ணாரு. ஸோ விஜய் வந்து திருச்சி போனவர் வந்து எல்லா ரிலீஜியஸ்க்காகவும் போனாரு. ஓகே, அவர் விஜய் வந்து ஒரு மதத்தை தூண்டி அந்த மதத்துல இருந்து அவர் அரசியல் கொண்டு வருவாரு அப்படியான பெர்சன் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா, ஆஸ் அ சினிமா பர்சனா பொதுமக்களோ இல்லை காமன் பர்சனோ எதை விரும்புவாங்களோ அதை பண்ணுவார். ஓகேவா? அதோட பின்விளைவு எப்படிப்பட்ட எதிர்விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. இப்போ நான் இதை பண்றேன்னா அப்போ அது மூலமா எல்லாரோட அட்டென்ஷனை எல்லாரையும் கவர்ந்து இழுக்க முடியுமா, நான் அதை பண்றேன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ல பண்றாரு. என்னன்னா அதோட வந்து ஒரு கட்டத்துல அது என்ன மாதிரியான ஒரு விஷயத்த உருவாக்கும்னா, அடுத்து ஸ்டாலினையும் கோயிலை நோக்கி நகர்த்தும், அடுத்து எதிர்கட்சி தலைவர்களையும் கோயிலை நோக்கி நகர்த்தும், கோயிலுக்கு போறவங்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு பாசிட்டிவா அமையும். பிஜேபிக்கு பாசிட்டிவா அமையுங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு எதிர்மறையான விளைவை கொடுக்கும். நம்ம வளர்ச்சியை பத்தி பேசி ஓட்டு கேட்கும், நான் பாலம் கட்டினேன், நான் அணை கட்டினேன், நான் தான் விவசாயிகளுக்கு இந்த இது கொடுத்தேன், நான் தான் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணேன், நான் தான் இந்த காலேஜஸை கட்டுனேன் அப்படின்னு ஓட்டு கேட்ட ஒரு நடைமுறை மாதிரி, நான் தான் இந்த கோயில் கட்டினேன், நான் தான் குடமுழுக்கு பண்ணேன், நான் தான் வந்து இதை பண்ணேன்ட்டு கோயில் சார்ந்து பேச ஆரம்பிச்சிரு. இப்போ மோடி நார்த்தில் ஓட்டு கேட்க நான் தான் ராமர் கோயில் கட்டினேன், நான் தான் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு காரணமா இருந்தேன்ட்டு அந்த ஆங்கிள் டீல் பண்றாங்க. அது தேவையா இது தேவையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் விஜய் கோயிலுக்கு போய் அதை ஒரு அரசியல் படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான பிற்போக்குத்தனமான இது வரைக்கும் இருந்த முன்னாள் முதலமைச்சர்களும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் இந்த அளவுக்கு பிரபலமாகவும் ஆகல, பேச்சுகளும் வரல. இவரது மட்டும் திரும்ப திரும்ப பேச்சாவே வந்துகிட்டு இருக்கு. இவர் அங்க போனாரு, இங்க போனாரு, அதான் மத்தவங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் வந்து ஒரு பாப்புலர் ஃபிகர். அவர் எது பண்ணாலும் அது நியூஸ் தான். ஓகேவா? அதை மீறி மற்ற முதலமைச்சர்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படி கோயிலுக்குலாம் யாரும் போனாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஜெயலலிதா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதான் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கு ஒரு தீவிர கடவுள் நம்பிக்கை உண்டு. அவங்க நார்மல் டைம்ல அந்த கும்பகோணம் மகாமகம் அவங்க போறது, அது போக நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம் போனது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் உண்டு. ஆனா அவங்களுமே ஒரு ரெகுலரா கோயிலுக்கு போறது, பிரச்சார டைம்ல கோயிலுக்கு போறது அப்படியான ஒரு பிராக்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஓகேவா? 1950s எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல இருந்த விஷயங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. டிஎம்கேவை உடச்சி ஏடிஎம்கே இது பண்ணி டிஎம்கேவை வீழ்த்தினாரு அப்படிங்கிற ஒரு அரசியல் உண்டு. ஆனா சிவாஜியும் அவரோட ஆரம்ப காலத்துல வந்து டிஎம்கேல தான் இருந்தார்.
ஓகேவா? அவர் டிஎம்கேல இருந்தாரு. ஆனா அவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஈவன் எம்ஜிஆருக்குமே கடவுள் நம்பிக்கை உண்டு. டிஎம்கேல இருந்த அவர் வந்து திருப்பதி போறாரு. திருப்பதி போனது கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அவர சிவாஜி கணேசன்னு சொன்னவங்கலாம் திருப்பதி கணேசன் அப்படிங்கிற லெவலுக்கு சொந்த கட்சிக்காரங்களே, டிஎம்கே காரங்களே கடுமையா விமர்சிச்சாங்க. அந்த விமர்சனத்துல அவர் ஒரு மாரி டிசப்பாயின்ட்மென்ட் ஆகி தான் கட்சிய விட்டு அவர் விலகுறாரு. ஜஸ்ட் ஒரு நடிகரா கோயிலுக்கு போனதுங்கிறது அவ்வளோ ஒரு விமர்சனம் ஆச்சு. அப்போ ஒரு இயக்கம்ங்கிறது வந்து ஒரு கடவுள வந்து மதத்தோட மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருந்திருக்காங்க. இப்ப நம்ம கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கணும்னா, அவர் கோயில் சார்ந்து எந்த விஷயத்துலயும் அவர அட்டெண்ட் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் தஞ்சை பெரிய கோயிலுக்கு மட்டும் அது ராஜராஜன் கட்டின அந்த 1000 ஆண்டு விழாக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஈவன் இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து நிறைய குடமுழுக்குகள் தொடர்ந்து பண்ணாங்க. முருகர் மாநாடு நடத்தினதெல்லாம் வந்து கடுமைய விமர்சனம் தான் ஆச்சு. அது விமர்சனம் பண்ண வேண்டிய அறநிலைத்துறையோட வேலைங்கிறது கோயிலோட வரவு செலவை மெயின்டைன் பண்றது தானே தவிர்த்திட்டு அந்த மதத்தை பரப்புறது கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த விமர்சனத்துக்கான காரணம். அந்த விஷயத்த வந்து விஜய் இல்லை யாரு பண்ணாலும் அது வந்து விமர்சனம் பண்ணப்பட வேண்டியதான். அது விஜய் பண்ணும்போது நம்ம கூடுதலா அவரை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குங்க. விஜய் இப்போ கோயில் கோயிலா போறது, வேல் வாங்குறது, முருகரை பத்தி நிறைய இது பண்றது, இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் இப்போ விஜயோ இல்ல யாரோ ஒருத்தர் அரசியல்ல வந்து மதத்தை மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நேரடியா இல்ல மறைமுகமா பாஜகவோட அரசியலுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் கடவுள் பெயரை சொல்லி தான் அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. அவங்களுக்கான ஒரே வழி அது மட்டும்தான். ஓகேவா? இப்போ உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில் அப்படிங்கிறத வச்சுதான் நார்த்தை ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இப்போ கேரளால போய் உங்களுக்கு என்ன சபரிமலை இஷ்யூவை கையில் எடுத்தாங்க. ஒடிசால வந்து பூரி ஜெகநாத் கோயிலை கொள்ளையடிச்சிட்டாங்க. தமிழர் ஒருத்தரை கொள்ளையடிக்க விட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி தான் ஒடிசால நவீன் பட்நாயக் ஆட்சியை வீழ்த்தினாங்க. ஓகேவா? ஸோ அவங்க இப்போ கொல்கத்தாவில் போய் வந்து காலியை எடுத்துக்கிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அரசியல்ங்கிறதே ஒரு கடவுள் பேரை சொல்லி அந்த கடவுளுக்கு மரியாதை எல்லாம் அந்த கடவுளை அழிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட அரசியல். தமிழ்நாட்டிலையும் அதுக்கு அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 2021, 22 டைம்ல தமிழ்நாட்டில் வேற எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு தனி ஒரு மகத்துவம்ங்கிறது முருகருக்கு உண்டு. முருகருக்கான ஃபாலோவர்ஸுங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே முருகரை வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக வழிபடக்கூடியவங்க, ரொம்ப மரியாதையாக நினைக்கக்கூடியவங்க. ஸோ கருப்பர் கூட்டம்ங்கிற ஒரு அமைப்பு வந்து கந்த சஷ்டி கவசத்தில் உள்ள வார்த்தைகளை கொஞ்சம் விமர்சித்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதில் உள்ள வார்த்தைகள் வந்து தப்பாக இருக்குது, இதை போய் நம்ம வழிபட்டுட்டு இருக்கோமேன்ட்டு அவங்க ஒரு ரேஷனலிஸ்ட் மைண்ட் செட்டில் பட் ஆனால் கொஞ்சம் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து அந்த விஷயத்த ஒரு பூதாகாரமாக்கி அப்போ மாநில தலைவராக இருந்த எல்முருகன் என்ன பண்றாரு, தமிழ்நாடு முழுக்க வேல் யாத்திரைன்ட்டு வேலை தூக்கிட்டு மாநிலம் முழுக்க ஊர்வலம் போனாரு. ஸோ அது ஒரு மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எலெக்ஷன் ரிசல்ட்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க திருப்பரங்குன்ற இஷ்யூவை கையில் வைக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நார்த் இந்தியா ஃபீலை கிரியேட் பண்ணிட்டாங்க. இங்க விட்டா முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு திருப்பரங்குன்றத்துல நைட்டோட நைட்டா நாங்க இது விளக்கு ஏத்தியே ஆகும். ஆல்ரெடி ஏத்திட்டு இருக்காங்க ஒரு தீபத்தூண்ல. இதுதான் தீபத்தூண், இது வரைக்கும் ஏத்தினதுல முடியாது, இதுல தான் ஏத்தணும் அப்படின்னு அடம் பிடிச்சு பண்ணாங்க. அதை ஸ்டாலின் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஈவன் ஹைகோர்ட் 2 வாட்டி ஆர்டர் போட்டும் அதை அவங்க ஸ்ட்ராங்கா மறுத்துட்டாங்க. அவங்களோட எய்ம் இது மூலமா ஏதாவது ஒரு பதட்டமோ இல்ல பிரச்சனையோ வந்தா அவங்கள அந்த மக்களை இந்துக்களுக்கு நாங்க தான் குரல் கொடுப்போம், நாங்க தான் இந்துக்களுக்காக நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ வந்து கடவுளை கும்பிட்டா கோயிலுக்கு போய் வழிபட்டா ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் உருவாகுதுன்னா, ஒரு ஓட் பேங்க், அதாவது கோயிலுக்கு போனா ஒரு ஓட்டு அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகுதுன்னா அது அப்படியே மெல்லாம பிஜேபிக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அந்த ஓட் பேங்கை உருவாக்குறதுக்கு தான் பிஜேபி ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படியான ஒரு ஓட் பேங்கை பிஜேபி நம்மளால உருவாக்க முடியல. அதை சீமானோ விஜயோ யாரு உருவாக்குனாலும் நல்லதுதான். அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் நாளைக்கு நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கால்குலேஷன். இன்னைக்கு காமராஜர் சிலைக்கோ, அம்பேத்கர் சிலைக்கோ, முத்துராமலிங்க தேவர் சிலைக்கோ, இன்னும் வேற ஜாதி தலைவர்கள் இல்லை, அவங்களுக்கான ஜாதி தலைவரா ஒரு அடையாளம் இருக்கு. இந்த தலைவர்களுக்கெல்லாம் ஏன் வந்து எல்லாரும் விடாம போய் மாலை போடுறாங்க? ஏன்னா அந்தந்த தலைவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஓகேவா? அந்த தலைவரை வந்து நான் பெருமையா பேசினா ஒரு 4 ஓட்டு விழும் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். அதே மாதிரி நான் ஒரு சாமியை கும்பிட்டா, அந்த சாமியை போய் கும்பிட்டு மாலை போட்டா ஒரு ஓட்டு உருவாகும்னு ஒரு ஓட் பேங்க் உருவாகுதுன்னா
அது நாளைக்கு பிஜேபிக்கு தான் ஹெல்ப் பண்ணும். பிஜேபி அப்படியான ஒரு ஓட் பேங்கை உருவாக்க தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது விஜயோட செயல்பாடு அப்படிங்கிறது மறைமுகமா ஹெல்ப் பண்ணுது. அதை மீறி விஜய் வந்து ஒரு ஜோசிய நம்பிக்கையில இருக்கிறாருன்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வருது. அவர் வந்து இது கூட ஏதோ இந்த சத்ரு பூஜையை ஏதோ ஒன்று அதிகாலை நேரத்துல பண்ணா எதிரிகள் பலவீனமாயி இவர் பலமாயிருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போனதா செய்திகள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இப்படியான ஒரு மைண்ட் செட்ல உள்ள ஒரு லீடர் இருக்கிறதுங்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது. அவர் பெரியாரா இருக்கிறத விட அது வெளியே தெரியாத மாதிரி பார்த்துட்டா கூட பின்னாடி வர ஃபாலோவர்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும். அதான் இப்போ அப்ப விஜய் எது பண்ணாலும் அதை அப்படியே அவங்க வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் கண்ணை மூடிட்டு அவங்க இதா மாத்திக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் அந்த காக்கி பேண்ட் போட்டதுங்கிறது அவ்வளோ ட்ரெண்ட், அவ்வளோ டிமாண்ட் ஆகுது அதுக்கு. ஓகேவா? ஸோ அவர் இப்படி சாமியை கும்பிட்டுட்டு அரசியல் பண்ணும்போது அதுதான் அடையாளமாகும். அதை விட அவர் கொள்கை தலைவராக பெரியாரை வச்சிருக்கிறாரு, இன்னும் மற்ற பல தலைவர்களை வச்சிருக்கிறாரு. அவங்களோட விஷயங்களை அவர் ப்ரமோட் பண்றதுக்கு முயற்சி பண்றது அவருக்கும் நல்லது, அவர் கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, இந்த சமூகத்துக்கும் நல்லது. தமிழ்நாடு அரசியல் குறித்து நிறைய விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.